ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கல்யாண வீட்டு பிரிஞ்சி சாதம் ரெடி பண்ணுவோமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் இப்போ ஊற வச்சுருக்கேன், ஒரு கப்பு. இந்த கப்பில் ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். அது 1.5 கப்பு தண்ணி ஊற்றணும். இருக்கட்டும். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் பால் 1 டம்ளரு. அப்புறம் சோம்பு, லவங்கம், பிரியாணி இலை, ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் போட்டுக்கணும். அப்புறம் தேவையான காய்கறிகள்: காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸு, வெங்காயம், தக்காளி, ஒரு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பாதி லெமன், புதினா, கொத்தமல்லி, துருவிய இஞ்சி வச்சுருக்கேன். அப்புறம் கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள். அப்புறம் நெய்யில் பொரிக்கிறதுக்கு முந்திரி பருப்பும் ஒரு பிரெட் ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். தயிர் கொஞ்சம் போட்டுக்குவோம். அப்புறம் இது கொஞ்சம் தேங்காய், புதினா, சோம்பு, ஒரு பச்சை மிளகாய், 4 பூண்டு, இதை அரைச்சி வச்சுக்கிடணும். புதினா இப்போ ரெடி பண்ணுவோமா? புதினா வதக்கிக்கிடுவோம். சும்மா ஃபியூ ட்ராப்ஸ் ஆயில் ஊற்றிட்டு புதினா மட்டும் லேசாக வதக்கலாம். புதினா மட்டும் லேசாக வதக்கலாம். கல்யாணம் விட்டு பிரிஞ்சி சாதம் எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். புதினா மட்டும் வதக்கி நம்ம இந்த தேங்காய், பூண்டு, சோம்பு, ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் கிரைண்ட் பண்ணி வச்சிடலாம். இப்படி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சோம்பு, ஒரு பச்சை மிளகாய், பூண்டு, சும்மா ஒரு சின்ன பீஸு தேங்காய், கொஞ்சமாக வதக்கின புதினா இதை கிரைண்ட் பண்ணிடலாம். அரைச்சிட்டு வரேன். இதெல்லாம் குறைப்பாக அரைக்கணும், நைஸாக. இதை குறைப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இது தனியாக இருக்கட்டும். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுருக்கு. நம்ம இந்த ப்ரெட்டும் முந்திரி பருப்பும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருவோம். கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அதில் ஒரு 10 முந்திரி பருப்பு, ஃப்ரை ஆகும்போது ப்ரெட் லேசாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம்.
அதே கடாயில் அதே குக்கரில் கொஞ்சம் ஆயிலும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டுடலாம். சோம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு பொரிய விட்டுடலாம். அப்படியே 1 by 1 ஆனியன், க்ரீன் சில்லி எல்லாம் ஃப்ரை பண்ணிடலாம். இந்த துருவிய இஞ்சி கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆனியன் இப்போ துருவிய இஞ்சி நம்ம ஆல்ரெடி மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தேன். அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிடலாம். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். வதங்குறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். துருவி இஞ்சி மசாலா நல்லா பச்சை வாசனை போகிறது வர வதக்கிட்டு அப்படியே புதினா கொத்தமல்லியும் கொஞ்சம் வதக்கிடலாம். ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு எல்லாம் கொஞ்சம் கையில் எடுத்து தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே நம்ம மஞ்சள் பொடி, மஞ்சள், மிளகாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டுக்கணும். நல்லா அதையும் வதக்கிட்டு அப்படியே தயிரும் ஆட் பண்ணிக்கிறோம். தயிரும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியெல்லாம் காலிஃப்ளவர், கேரட்டு, பீன்ஸு நீங்கள் வேணால் பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டுக்கலாம். அந்த காய்கறி எல்லாம் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிட்டு இது ஊற வச்சுருக்க அரிசியை நம்ம போட்டுடலாம். ஊற வச்சுருக்க அரிசி நம்ம போட்டுடலாம். நான் இதில் 1 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். இதில் 1 கப்புக்கு நீங்கள் 1.5 கப், 1 கப்பு தேங்காய் பால், 1 கப்பு தேங்காய் பால், 1/2 கப்பு இந்த ஊற வச்ச தண்ணி இதே கலந்து 1/2 கப்பு ஊற வச்ச தண்ணி. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ நான் கொஞ்சம் போட்டேன். இப்போ தேவையான அளவு போட்டு கொஞ்சம் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் குக்கர் மூடி வச்சிடலாம். ஒரு விசில் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ பண்ணி வச்சிங்கன்னா சூப்பரான கல்யாண வீட்டு பிரிஞ்சி சாதம் ரெடி. ஒரு விசில் வரட்டும். ஸ்லோ பண்ணி வச்சு ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு விசில் வந்ததும் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ பண்ணி வச்சுருங்க. ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஆஃப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குக்கரை திறந்து பார்ப்போமா? ஸ்டீம் போயிடுச்சு. பார்க்கலாம். ரெடி ஆகிடும். சூப்பரான கல்யாண வீட்டு பிரிஞ்சி சாதம் ரெடி. சூப்பராக வந்திருக்கு.
பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம அந்த வறுத்து வச்ச ப்ரெட்டும் முந்திரி பருப்பு கேஷ்யூவும் அதில் ஆட் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டி கல்யாண வீட்டு பிரிஞ்சி சாதம் எங்கள் வீட்டு ஸ்டைலில் அப்படி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இப்போ சர்விங் பவுலில் மாற்றிடலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது. எல்லாம் இன்னும் திரும்ப திரும்ப செஞ்சு தர சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். டெலிசியஸ் கல்யாண வீட்டு பிரிஞ்சி சாதம் வித் குக்கும்பர் ரைத்தா ஓட சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.